நம்ம எல்லாருமே 7ஆம் அறிவு படத்துல பார்த்த மாதிரியே போதி தர்மர் தற்காப்பு கலைகளை சைனாக்கு கத்து தராம இந்தியாவுக்கும் கத்து தந்திருந்தா நம்ம நாடும் தற்காப்பு கலைகள்ல சிறந்த நாடா இருந்திருக்குமே அப்படின்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா போதி தர்மர் சைனாக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம நாட்டுல இருக்க எல்லாருக்குமே தற்காப்பு கலைகள் தெரிஞ்சிருக்கு. நமக்கு தெரிஞ்ச கலையத்தான் சைனா கத்து தந்தோன்றது இன்னும் பல இந்தியர்களுக்கு தெரியாம இருக்கு. இதை தாண்டி போதி தர்மர்னா யாருன்னே தெரியாத பல இந்தியர்களும் இந்த நாட்டுல இருக்கதான் செய்யறாங்க. ஆனா பல இந்தியர்களுக்கு நம்ம நாட்டோட வரலாற்றை பத்தி ரொம்ப தெளிவாவே தெரியும். ஆனா அவங்க நினைச்சா கூட இப்ப அழிஞ்சு போன தற்காப்பு கலைகள்லாம் கண்டிப்பா நம்மளால திருப்பி கொண்டு வரவே முடியாது. சைனால 20% மக்களுக்கு மேல ஏதாவது ஒரு தற்காப்பு கலையை கத்து வச்சிருப்பாங்களாம். இதனால சைனா தான் தற்காப்பு கலைகள்ல சிறந்த நாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. போதி தர்மர் சீனாக்கு வந்த காலகட்டத்தில எல்லாம் போதி தர்மருக்கு ஈக்குவலா தற்காப்பு கலைகள் தமிழர்களுக்கு தெரிஞ்சிருக்கு.